ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. முழு மதுவிலக்கு கோரி சென்னையில் பாமக சார்பில் பல ஆயிரம் பெண்கள் பங்கேற்று ஆர்ப்பாட்டம். சென்னையில் தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து தமிழக அரசு மக்களை சீரழிப்பதாக அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தமிழகத்தில் முழு மதுவிலக்கை பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டுமே கொண்டுவர முடியும் என அன்புமணி உறுதி. மது புகையிலைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பவர் அன்புமணி ராமதாஸ் என சுவாமி அக்னிவேஷ் புகழாரம். ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழாவையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாளை பொது விடுமுறை அறிவிப்பு. பழனி அருகே மணல் ஏற்றி சென்ற 30க்கும் மேற்பட்ட சரக்குந்துகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். கோவை அருகே யானைகளை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த வன ஊழியர் யானை தாக்கி உயிரிழப்பு. சுப்பிரமணிய சாமிக்கு எதிரான தமிழக அரசின் அவதூறு வழக்குகளுக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். ஓமந்தூரார் வளாகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரியை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. சென்னை அருகே சிறிய வகை சரக்குந்து மீது இருசக்கர ஊர்தி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.